மாமா உனக்கு ஒரு பழமொழி சொல்லிட்டேன். குடிக்கிறது கூடா கொப்பளிக்கிறது பண்ணிக்கிறான். அது எதுக்கு சொன்னது கேளு. எதுக்கு? எத்தனை ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற நீ? எத்தனை ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற? மாதம் மாதம் எத்தனை ஃபோனுக்கு நீ ரீசார்ஜ் பண்ணுற? 3 ஃபோனா? 3 ஃபோன் தான் ரீசார்ஜ் பண்ணுறியா? நீ மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து எத்தனை ஃபோனுக்கு? உனக்கு மட்டும் மக்களே இங்கே கேட்டுங்க, எத்தனை ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்களா? 3 ஃபோனுக்குன்னு சொன்னார். அந்த 3 ஃபோனு யாருன்னா அவருக்கு மட்டுமே 3 ஃபோனு. ஒரு என்ன விக்னேஷுக்கு 2, எனக்கு 1, மொத்தம் 6 ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். கரெக்டா இல்லையா? டக்குன்னு சொல்லு. கரெக்டா? ஒரு வீட்டில் 6 ஃபோனுக்கு, ஒரு நடுத்தரமான குடும்பத்தை 6 ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணால் என்ன ஆகுது? எங்கே உன் ஃபோன்லாம் காட்டு. ஒரு ஃபோன் டச் ஃபோன் இருக்குது, சரி அதை விடு, ஓகே. இது என்ன ஃபோனை காட்டு. இது ஒரு ஃபோனு, அப்புறம் என்ன ஒரு ஃபோனு, இது ஒரு ஃபோனு. இத்தனை ஃபோனுக்கு ஏன் ரீசார்ஜ் பண்ணினுக்கிறேன்? இதுக்கு 90 ரூபா, அதுக்கு 90 ரூபாயா? 90 ரூபா தான் உனக்கு சாதாரண விஷயமா போயிடுச்சு மாமா உனக்கு. 90 ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணுறாரா மக்களே? அதுக்கு எவ்வளோக்கு போடுற? டச் ஃபோனுக்கு எவ்வளோக்கு போடுற? 220 ரூபாயா? அது எப்படி 200 ரூபாய்க்கு உனக்கு ரீசார்ஜ் இருக்குதா? எங்களுக்குலாம் 300 ரூபாய்கிட்ட போகிற 350 ரூபாய் என்னமோ. 280 220 ரூபாய்ன்னு கேட்குறேன். ஆமான்ற 270 ரூபா ரீசார்ஜ் போடுறேன். அப்போ உனக்கே 400 ரூபா 500 ரூபா ஆகுது. ஒரு மாதத்துக்கு உனக்கு 500 ரூபா. இது எதுக்கு? இந்த 2 ஃபோனை நான் என்ன சொல்கிறேன் மக்களே, இந்த 2 ஃபோனையும் தூக்கி கிடச்சிட்டு ஒரு ஃபோனாவது வாங்கி. ஏன்னா சைக்கிளில் வரும்போது நீ வந்து என்னால் டச் ஃபோன் எடுத்து ஃபோன் அட்டன் பண்ண முடியல, அது கீழே போட்டு உடஞ்சி போகுதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்க. சரி, அதுக்கு பதிலாக இது 2த்துல ஏதாவது 1 தூக்கி போட்டு 1 வச்சுக்கலாம்ல. இதுலேயுமா மாமா? 1 சார்ஜர் இறங்கிச்சுன்னா 1 யூஸ் பண்ணிக்குவோம், அப்புறம் டச் ஃபோனும் யூஸ் பண்ணிக்குவோம். என்னட்டா என்ன? ஆமாம், ஒழுங்காக சொல்லிட்டேன். 2 ஃபோனில் 1 தூக்கி கிடச்சிட்டு 2மே வந்து மக்களே அவர் ஃபோன் பண்ணான்னா எங்கள் காதில் விழாது. நாங்கள் பேசுறது மட்டும்தான் அவர் காதில் இல்லை, அவர் பேசுறது எங்களுக்கு கேட்கும். நாங்கள் ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம். அவர் எதனா கேட்டார் கேட்க மாட்டார். ஹலோ 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 அப்படின்னுவார். கேட்குது மாமா சொல்லு மாமா, கேட்குது மாமா சொல்லு மாமான்னு சொல்லுவோம். ஆனால் அவர் பதிலே பேச முடியாது. இது என்னடா ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிட்டு எங்களெல்லாம் காது செவுடுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருவார். மறுபடியும் ஃபோன் அடிப்பார். அந்த ஃபோனில் 2 ஃபோனுமே கேட்க மாட்டுது மக்களே. 2 ஃபோனு கேட்க மாட்டுது. இந்த ஃபோனை வச்சுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை தொந்தரவு பண்ணுறாரு. 2 ஃபோனையும் எங்கன்னா தூக்கி கிடச்சிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பட்டன் ஃபோன் வாங்கிக்குமாமா தயவு செஞ்சு நான் சொல்லிட்டேன். வாங்கலாம் பாரியா.